Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இது நினைச்ச உடனே டக்குன்னு உடனே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ மழை வர இந்த சீசனில் இந்த மாதிரி சுட சுட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் டெய்லியும் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தாங்க இதில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். பொட்டுக்கடலை பக்கோடாங்க. இந்த பொட்டுக்கடலை பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக வந்திருக்குங்க. இந்த பொட்டுக்கடலை பக்கோடா பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இந்த அருமையான பொட்டுக்கடலை பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இந்த பொட்டுக்கடலை பக்கோடா நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல நம்ம பொட்டுக்கடலையில் எல்லாம் போட்டு பிசைஞ்சு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை மாவு அப்படியே வச்சுருங்க. அப்புறம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் அதுக்கப்புறம் போடணும். ரொம்ப நேரம் தண்ணியில் ஊறிச்சுன்னா நமக்கு எண்ணெய் பொங்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாவை மட்டும் தண்ணியை எடுத்து வச்சுட்டு தேவைக்கு தண்ணியை தெளித்து அதுக்கப்புறம் பிசைஞ்சு நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை பக்கோடா செய்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இந்த பொட்டுக்கடலையை நம்ம தண்ணியில் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக நம்ம மிக்சியில் பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சம் பொடி பொடியாக இருக்கணும். கொஞ்சம் குறப்பான பதத்தில் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பொட்டுக்கடலை இந்த மாதிரி பாருங்கள், பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்லா ரவை பதத்துக்கு நம்ம இப்படி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இப்போ பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலையோட நம்ம 1 கப்பு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணலாம், அப்போ தான் நம்ம குழந்தைங்க சாப்பிடும்போது காரம் அதிகம் இல்லாமல் இருக்கும். காரத்துக்கு இதுதான் நம்ம சேர்க்க போகிறோம், அதனால் 2 போட்டிருக்கேன். இஞ்சி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், இது ஒரு ஸ்பூனுக்கு இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம அதிகமாக கடலை மாவு தான் பக்கோடா போடுவோம். இன்றைக்கி பொட்டுக்கடலையை பயன்படுத்தி செய்யும்போது ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்குங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இதை நம்ம கலந்து எடுத்துகிட்டு வரலாம். நம்ம எண்ணெயில் அப்படியே கிள்ளி போடுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பொட்டுக்கடலை பக்கோடாவுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாதிரி கெட்டியான பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக தண்ணி இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும். நம்ம எண்ணெயில் இப்படி கிள்ளி இப்படி போடும்போது இப்படி கரெக்டாக பதம் வரணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இப்போ பக்கோடா செய்ய ரெடி ஆகிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வானிலை வச்சு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. எண்ணெய் காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பக்கோடா சுடுறதுக்கு ரெடி ஆகிடலாம். இந்த மாதிரி சின்னதாக இப்படி நம்ம கிள்ளி போட்டுடலாம். நம்ம இந்த பக்கோடா கிள்ளி போடுற சமயத்தில் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம் வேகிறது. பக்கோடானா ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி ஷேப்பில் போட்டால் அது வடை மாதிரியே போண்டா மாதிரி ஆகிடும். நம்ம பக்கோடான்ற போது இந்த மாதிரி கிள்ளி இப்படி போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மெல்ல கலந்து விட்டுக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக நம்ம வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நம்மளுடைய பொட்டுக்கடலை பக்கோடா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ எண்ணெய் கொதிக்கிறதுலாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுடைய பக்கோடாக்களை வெளியே எடுத்துடலாம். இந்த கலர் வந்தால் போதும் நமக்கு. அதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த தட்டில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த 200 கிராம் பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி 3 டைம் நான் பொரிச்சேங்க இந்த எண்ணெயில். அந்தளவுக்கு வந்துச்சுங்க. நம்மளுடைய பொட்டுக்கடலை பக்கோடா ரெடி. உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை பக்கோடா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.